ஃபஸ்ட்டு நான் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் தான் வரைஞ்சேன். ஸோ அந்த ஓவியத்தை வரைஞ்சி இணையதளத்தில் போடும்போது ஹிப்ஹாப் ஆதி வந்து அப்ரிஷியேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரீச்சாக கிடச்சிது. ஸோ அந்த ஓவியம் ஆன்லைன் மூலமாக சேல் பண்ணும்போது என்னுடைய A4 சைஸ் ஒர்க் மட்டுமே 1 lakh சேல் ஆச்சு. ஸோ முதல் முறையாக என்னோடய ஓவியம் வந்து அதிக அளவுக்கு சேல் ஆனது பார்த்திங்கன்னா அண்ட் வெளியில் சேல் ஆனதே இந்த ராக்கின்ற மூவிக்காக தான். அது இப்போ ஏஷியாலே நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்றதுக்கு இதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ இந்த ஓவிய முறையை தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இந்த ஓவிய முறையை இன்னும் அதிகப்படுத்தணும், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். தோனியோட ஓவியத்தையும் வரைஞ்சிருக்கேன். அந்த ஓவியம் தான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அதிக வியூஸ் போச்சு. பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் சாரையும் உதயநிதி அண்ணாவையும் வரைஞ்சி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வரைஞ்சி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வரைஞ்சி கேட்டிருந்தாங்க, மா சுப்பிரமணியம் ஐயாவை. ஸோ அவங்களது வரைஞ்சி கொடுத்துருக்கேன். ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் விக்னேஷ், ஆசியாவின் முதல் சூரிய ஒளி ஓவியர். சன்லைட் மூலமா ஆர்ட் வரையணுன்றது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான் படிச்சிருக்கேன். நான் இந்த ஓவியத்துறையிலுக்குன்னு தனியாக எதுவும் படிக்கல. ஸோ ஆரம்பத்தில் வந்து பென்சில் ட்ராயிங் இந்த மாதிரி ஓவியங்கள் தான் நான் வரைய ஆரம்பித்தது. ஸோ அந்த வரைய ஆரம்பிக்கும் போது அதனை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா சோஷியல் மீடியா பார்த்து ஒவ்வொரு விதமான ஓவியங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி கற்றுக்கும் போது கலிஃபோர்னியா நாட்டை சேர்ந்த மைக்கேல் பாப்பாடாக்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஓவியம் வந்து சூரிய ஒளி ஓவியர் தான் அவர். ஸோ அவருடைய ஓவியத்தை வந்து நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது அந்த ஓவியத்தை பார்த்து புதுசாக பார்க்குறேன். ஸோ அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ இப்போ நான் ஏஷியாவில் நான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து ஓவியம் நீங்கள் சன்லைட் மூலமா ஓவியத்தில் ஃபஸ்ட்டு வரையணும் தோணுன ஓவியம் என்ன? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து பென்சில் ட்ராயிங்கில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 years நான் பென்சில் ட்ராயிங்லாம் நல்லா இது பண்ணிட்டேன். அப்போது ரியலிஸ்டிக் ஆயில் பெயிண்டிங் அளவுக்கு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சன்லைட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எப்படி பண்ணுவோம் அதை பற்றி புரிதல் கிடையாதுல்ல. ஸோ அதனால் நம்ம எப்படி பண்ணுறாங்கன்ற வீடியோவில் பார்க்கும்போது மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பேப்பரை எரிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வரைகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல என்னுடைய சைனை நான் வரைஞ்சேன். ஸோ சைனை தான் போட்டு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன கண்ணு வரைஞ்சி பார்த்தேன். ஸோ இந்த 2 தான் முதல் ஓவியமாக வரைஞ்சது. அதுக்கப்புறமா சன்லைட் போர்ட்ரேட்டாக ஃபஸ்ட்டு நான் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் தான் வரைஞ்சேன். ஸோ அந்த ஓவியத்தை வரைஞ்சி இணையதளத்தில் போடும்போது ஹிப்ஹாப் ஆதி வந்து அப்ரிஷியேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரீச்சாக கிடச்சிது. இப்போ நீங்கள் ஓவியம் வரைகிறீங்கல்ல பிரபலங்கள், அந்த பிரபலங்கள் யாராச்சும் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களை அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டியிருக்காங்களா? ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு ஓவியங்கள் வரைஞ்சி போஸ்ட் போடும்பொழுது ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மூலயமா தான் போட்டிருந்தேன். ஸோ அப்போதைக்கு முதலாக அப்ரிஷியேஷன் பண்ணது ஹிப்ஹாப் தமிழா ஆதி. ஸோ பேசினது கிடையாது, அவங்களுடைய ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்யா சார்பட்ட படத்துக்காக நான் வரைஞ்சிருந்தேன். ஸோ அவங்க வந்து ட்விட்டரில் அப்ரிஷியேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா கேகே பேக்கா படத்துக்காக திரும்பியும் வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதியை வரைஞ்சிருந்தேன். ஸோ அந்த ஓவியத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணி போட்டிருந்தாங்க டேரக்டர். அண்டு அதுக்கப்புறமா பிரசாத் நீல் டேரக்டர் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கேஜிஎஃப்காக வரைஞ்சிருந்தேன். ஸோ அதுக்கு அப்ரிஷியேஷன் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட தனியாக சேட் பண்ணி பேசுனதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர அண்ணனை வந்து சின்னதாக ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தேன் சன்லைட் ஆர்ட்டில். ஸோ அவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறையா பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஓவியம் வரையும் போது யாராவது முன் வந்து இந்த கலைஞர் படமோ இல்லை தோனி படமோ யாரா முன் வந்து வாங்க வந்திருக்காங்களா? கண்டிப்பாக. நான் ஆரம்பத்தில் வந்து இந்த ஓவியங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த ஓவியத்தை வந்து ஆன்லைன் மூலமாக எனக்கு சேல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்த சூரிய ஒளி ஓவியத்தை வந்து ஒரு மூவி கொலாபரேஷனில் பண்ணேன். ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அதில் வந்து மூவிக்காக கொலாபரேஷன் பண்ணி NFTன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்மில் ஓவியர்களை வந்து அவங்களோட ஓவியங்களை சேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 ஆர்டிஸ்ட் அதில் கலந்துட்டாங்க. 11 ஆர்டிஸ்ட் தான் அதில் செலக்ட் ஆனாங்க. அதில் என்னோட ஓவியமும் ஒன்று. ஸோ அந்த ஓவியம் ஆன்லைன் மூலமாக சேல் பண்ணும்போது என்னுடைய A4 சைஸ் ஒர்க் மட்டுமே 1 lakh சேல் ஆச்சு. ஸோ முதல் முறையாக என்னோடய ஓவியம் வந்து அதிக அளவுக்கு சேல் ஆனது பார்த்திங்கன்னா அண்ட் வெளியில் சேல் ஆனதே இந்த ராக்கின்ற மூவிக்காக தான். அதுக்கப்புறமா தான் இந்த கலைஞர் ஐயா அண்டு பெரியார் ஐயாவோட படத்தை பார்த்து எனக்கும் இந்த ஓவியங்கள் வந்து NFTயாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கா தமிழர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ஓவியங்கள்லாம் பண்ணி கொடுத்தேன். இப்போ நீங்கள் ஒரு ஓவியம் வரையும் போது எப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இப்போ ஏன்னா சன் திடீர்னு இருக்கும், திடீர்னு இருக்காது. வெயில் ஒரு ½ hour இருந்தாவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அது எப்படி நீங்கள் எப்படி மேற்கொள்றீங்க? இப்போ நார்மலாகவே ஒரு ஓவியர்ன்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு பென்சில் ஓவியம் வரைகிறதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து வரையணும். ஸோ முதுகு வலி, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை தாண்டி இந்த சூரிய ஒளி ஓவியத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிலே நின்று வரையணும். ஸோ இப்போ ஒரு நாங்கள் வெயிலில் நின்று வெயிலுக்காக காத்திருக்கணும். இந்த ஓவியம் முழுக்க நம்ம வெதரை பொறுத்து தான் இருக்குது. சூரிய ஒளி இல்லைன்னா இந்த ஓவியத்தை வரையவே முடியாது. முதல்ல ஓவியத்தை வந்து பென்சிலில் அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வெயிலில் வரையும் பொழுது ஒரு பேப்பர் பென்சிலில் வரையும் போது பேப்பருக்கும் பென்சிலுக்கும் ஒரு உராய்வு விசை இருக்கும்.
ஸோ அந்த உராய்வு விசையினால் நம்ம கையை ரெஸ்ட் எடுத்து தான் வரைவோம். ஸோ அந்த இது வந்து இதில் கிடையாது. ஒரு மேக்னிஃபைங் கிளாஸுக்கும் உடன் போர்டுக்கும் ஒரு ஆங்கிள் வந்து மெயின்டைன் பண்ணி கையை இதே பொசிஷனை வச்சு நாங்கள் வரையணும். ஸோ இப்படி வரையும்போது ஒரு A4 சைஸ் ஒர்க் வரையறதுக்கு மட்டுமே 3 நாட்கள் வந்து வெயிலே நாங்கள் நின்று வரையணும். அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டாக தான் நாங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு கையாக இப்படி மூவ் பண்ணும்போது ஷோல்டர் பெயின் அண்ட் வந்து வெயிலில் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அதனால் தண்ணி அதிகமாக குடிக்கிறது, மோர் இன்டெக் நிறைய எடுத்துக்கிறது. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது இந்த ஓவியம் வரையும் பொழுது. இப்போது உங்களோட இந்த சன்லைட் ஓவியத்தை நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு உங்கள் ஐடியா? சன்லைட் ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் வந்து இந்த போர்ட்ரேட் இந்த மாதிரி இப்போ கூட நான் சேல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் என்னோடய கோல் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோவில்களோட சிற்பங்கள் அழிஞ்சிட்டு வருது. ஸோ அந்த ஓவியத்தை அந்த சிற்பங்கள்லாம் வந்து என்னுடைய ஓவிய முறையில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இப்போ ஏஷியாவிலே நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்றதுக்கு இதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ இந்த ஓவிய முறையை தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இந்த ஓவிய முறையை இன்னும் அதிகப்படுத்தணும், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதை சார்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோடு சேர்ந்து ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஓவிய முறையை சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமையாக இந்த ஓவிய முறையை கொண்டு வரணும் அப்படின்றதான் என்னோட ஃபியூச்சர் கோலாக இருக்குது. இப்போ உங்கள் பின்னாடி பார்த்தா தோனியோட இமேஜ் இருக்குது. அந்த தோனியோட இமேஜ் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து எதனா உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்களா, இல்லை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து எதனா பேசினாங்களா? இல்லை, நான் ஆரம்பத்தில் வந்து இந்த ஓவியங்களை வரைகிறத பார்த்துட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் எனக்கு ஏஷியா கப்புக்காக என்ன கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வரைஞ்சி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வரைஞ்சி அவங்களுடைய ஓவியங்களை வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா விராட் கோலியோடது நானாகவே முன் வந்து வரைஞ்சிருந்தேன். ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் இங்கிலீஷ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து அந்த ஓவியத்தை போட்டிருந்தாங்க. தோனியோட ஓவியத்தையும் வரைஞ்சிருக்கேன். அந்த ஓவியம் தான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அதிக வியூஸ் போச்சு, நிறைய பேர் அதுக்கான அங்கீகாரம் கொடுத்தாங்க. அந்த ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்ஸில் எல்லாமே நார்த் இந்தியா சைடில் எல்லா மேகசின்ஸ் அண்ட் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் கவர் ஆகிருந்தது. இப்போ நீங்கள் இந்த ஓவியம் வரையறதுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு யாருக்கு? ஏன்னா வீடியோ எடுக்கணும், ஏன்னா நீங்கள் தண்ணி எல்லாமே பார்க்கணும், அதுக்கு வந்து சப்போர்ட்ஸ் வந்து யார் கொடுக்கணும்? இப்போ நான் இந்த ஓவிய முறையை வந்து இந்த ஓவியத்துக்கான ஒரு ஆதாரமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ தான். ஸோ இந்த முழுக்க இதனுடைய வேல்யூவே அந்த வீடியோவில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒர்க்குக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து இப்போ என்னுடைய ஒய்ஃப் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் இந்த ஓவிய முறைக்கு நான் வரதுக்கும், ஏன்னா நான் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான் முடிச்சிருக்கேன். இந்த ஓவியத்துறைக்கு நான் வரதுக்கு காரணமே என்னுடைய மாமா பொண்ணு ஆர்த்தி. ஸோ அவங்க தான் என்னுடைய ஒய்ஃப் இப்போது. ஸோ அவங்க தான் எனக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தது. இப்போது வீடியோ எடுக்கிறதும் அவங்க தான். இப்போ நான் மட்டும் வெயிலில் கஷ்டப்படுறது இல்லாமல் அவங்களும் வெயிலில் நின்று இந்த முழு வீடியோவும் அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. 4 நாள் 5 நாள் அந்த வரைகிறதுக்கான நேரம் எடுக்குதுன்னா அந்த 4 நாட்களும் 5 நாட்களும் என்னுடைய ஒய்ஃபும் கூட இருந்து வீடியோ பதிவாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வரைகிற ஓவியம் வந்து செலிபிரிட்டிஸ் வந்து எதனா ஆர்டர் கொடுத்துருவாங்களா, இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி, அரசியல் பொலிட்டிக்கல், ஏன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துருக்கோம், அதுக்காக கேட்குறேன். ஸோ செலிபிரிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆர்டர் கொடுத்து கிடையாது. ஆனால் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் சாரையும் உதயநிதி அண்ணாவையும் வரைஞ்சி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வரைஞ்சி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வரைஞ்சி கேட்டிருந்தாங்க, மா சுப்பிரமணியம் ஐயாவை. ஸோ அவங்களது வரைஞ்சி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில இது வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக இந்தியன் ஆயில் சேர்மன் வந்து ரிட்டையர் ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு வரைஞ்சி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்லேருந்து நிறைய ஓவியங்கள் எனக்கு வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் நிறைய ஓவியம் வரைஞ்சிருப்பீங்க, எந்த ஓவியம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்தது? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானையும் காளையும் வந்து ஒரு ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓவியம் தான். ஸோ அந்த ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் எடுத்தது. A4 சைஸ் ஒர்க் தான். ஒரு A4 சைஸ் ஒர்க் வந்து முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நாட்கள் தான் எடுத்துக்கும். 3 நாள்லேருந்து 4 நாட்கள், வெதர் பொறுத்து மாறும். பட் இது வந்து நான் ரெய்னி சீசனில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச நேரம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் 1 மணி நேரம் தான் எனக்கு வெயில் கிடைக்கும். ஸோ அந்த டைமை பயன்படுத்தி தான் வரைஞ்சது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு அது முடிக்கிறதுக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கும் அதுதான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவியம் தான் ஒரு முதல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிற்பங்கள், அழிந்து வர சிற்பங்களை கொண்டு வரணும் என்னோடய ஓவிய முறையில் அப்படின்றதுக்கு அதுதான் முதல் ஸ்டார்ட். இப்போ அடுத்த ஓவியம் நீங்கள் சிற்பம் கலையில் வரையணும்னா எந்த ஓவியம் வரையலான்னு உங்கள் மைண்டில் ஐடியா இருக்குது? எனக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக எல்லா மீடியாலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் வந்து அதுக்கான ஏன்னா இப்போ என்னுடைய இது வந்து கலைத்துறையில் நிறைய பதிவுகளை கொண்டு வரணுன்றது பொறுத்து, அது மட்டும் இல்லாமல் என் வாழ்வு ஆதாரத்திலையும் கொஞ்சம் நான் இது வரணும். ஸோ அதுக்காக இப்போதைக்கு நிறையா ஓவியங்கள் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் அடுத்ததாக வரைகிறது வந்து பார்த்திங்கன்னா நடராஜ சிலையை வரையணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அண்ட் நிறையா கோவில் சிற்பங்கள்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னுடைய ஓவிய முறையில் கொண்டு வரணும். இப்போ உங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட இமேஜ் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. இப்போ கமல் சாருக்கு வந்து எப்போ அது கொடுக்க போகிறீங்க, என்னென்ன? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களில் வந்து எனக்கு கமல் சார் எல்லா நடிகர்களும் பிடிக்கும். கமல் சார் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலைத்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கமல் சார்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள வரைஞ்சி இந்த ஓவிய முறையில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் பிளான். பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சின்னதாக ஒரு உடன் போர்டில் வரைஞ்சிருக்கேன். பட் வந்து எனக்கு அப்போதைக்கு பென்சில் ட்ராயிங்கில் வர அளவுக்கு இதில் ஒரு அக்யூரசி வரலை. ஸோ அப்போதைக்கு ஒரு சின்னதாக வரைஞ்சிருந்தேன்.
பட் இப்போது ரொம்ப நாளாக ஒரு ஓவியம் பெருசாக வரைஞ்சி சார்கிட்ட கிஃப்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ எல்லா மீடியாலையும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான நேரம் இப்போ தான் அமைஞ்சது. ஸோ வரைஞ்சி ட்விட்டர் பகுதியில் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அது மூலயமா நிறைய பேர் பார்த்து பேசியிருக்காங்க. ஸோ கமல் சார் இப்போ வந்து யூஎஸ் போயிருக்காங்க. வந்த உடனே ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு இருக்காங்க. நேரில் போய் அவர்கிட்ட போய் கொடுக்க போகிறேன். இவ்வளோ நேரம் வந்து ஒரு தெளிவான உரை வந்து சன் ஆர்ட்டை பற்றி தெளிவாக உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது, என்னென்ன பற்றி பண்ணியிருக்கீங்கன்றது தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த வாய்ப்பளித்த ரியல் ஒன் மீடியாவுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இந்த ஓவிய முறை வந்து நிறையா பதிவுகள் போட்டிருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஓவிய முறை வந்து சேரல. இந்த ஓவிய முறை வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக நான் ஒரு 8 வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கேன். ஓவியத்துறையில் இருக்கிறேன். இதில் வந்து 3 வருஷமாக பென்சில் ட்ராயிங் இந்த மாதிரி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு 5 வருடங்களாக வந்து சன்லைட் ஆர்ட்டில் வந்து நான் என்னை மேம்படுத்திகிட்டு இருக்கேன். இப்போ நிறைய ஓவியங்கள் எனக்கு இது மூலமா இன்கம் வந்துட்டுருக்கு. முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் மட்டும்தான் இந்த ஓவிய முறையை நான் பண்ண முடியும். ஸோ இந்த ஓவிய முறை 8 வருடங்களாக பண்ணியிருந்தாலும் இந்திய அரசாலும் தமிழக அரசாலும் வந்து இதற்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல அப்படின்றதான் ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அதை நோக்கி நான் பயணிச்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக கிடைக்கும்ன்றதை நம்புகிறேன்.